கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அதிகாரம் முழுவதுமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 91 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும். 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு ஆபாரமாக கொண்டாய். இப்படியாய் இருக்கிற இந்த வசனத்தை நாம் எப்படி விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டுமானால், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு, அதாவது எனக்கு இந்த போராட்டத்தை உருவாக்குகிற துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். அது மாத்திரமல்ல, தாவீது அருமையாய் சொல்கிறார். இதை எப்படி வாசிக்க வேண்டுமானால் 9ஆம் வசனம், தாவீதுக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரையே நானும் தாபரமாக கொண்டிருக்கிறேன். இப்படி நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு எதிராய் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்கிற வசனம் நிறைவேறும். ஏனென்றால் அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை வாசிக்கிற, கேட்கிற, இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.